இன்டர்லாக் பிரிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா மக்களே? அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ல போயிட்டுருக்கோம். ஸோ, நம்ம இப்ப வந்து காலத்துக்கு ஏத்த மாரி மாறிட்டுருக்கோம். இந்த பிரிக்ஸ் வச்சு தான் இந்த அழகான வீடு கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் நம்ம ஒரு செம்ம கிராண்டான ஒரு ஈவென்ட் பண்ண போறோம். அதுக்கான லொக்கேஷன் தான் பார்க்க வந்திருக்கோம். டிராவல் பண்ணி வரும்பொழுது ஷால்லாம் கரெக்ட்டா பின் பண்ணிட்டு வரது இல்லையா? ஹாய்! ஹலோ மக்களே! வெல்கம் டூ ஜெயஸ்ரீ வைப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னோட விலாக்ஸ்ல நான் என்னென்னலாம் பண்ணிட்டுருக்கேன் அப்டின்னா, நான் ஷூட் போற விலாக் அண்ட் ஷாப்பிங் போறது, ஃபெஸ்டிவல் போறது, ஃபங்ஷன் போறது, இது மாதிரி எல்லா விலாக்கும் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு போரிங்கா இருக்க மாதிரி இருந்ததுன்னா, வேற எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்டிங்கிற ஒரு ஐடியாஸும் எனக்கு குடுங்க. அண்ட் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்டின்னா, ஷூட்காக வந்திருக்கோம். நம்ம கார் வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு கிளம்பி போக போறோம். நமக்கு வந்து இன்னைக்கு மார்னிங்லேருந்து வந்துட்டு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க ஷூட் போகிறதுக்கு. கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லஞ்சு சாப்பிட்டு தான் கிளம்ப போகிறோம். இப்போ நம்ம எந்த ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அரியலூரில் நியர்பை கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய நொச்சிக்குளம் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு தான் நம்ம போகணும். அதுக்கு பிஃபோராக இப்போ நம்ம எந்த பிளேஸ் வந்திருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு ஈவெண்ட் பண்ண போகிறோம். ஈவெண்ட் நடத்த போகிறோம். தட் மீன்ஸ் அரியலூர் வைப்ஸ் டீம் சார்பாக நாங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு பொங்கல் ஈவெண்ட் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம். பொங்கல் செலிப்ரேஷன் பொங்கல் செலிப்ரேஷன் நாங்கள் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ஸ்பாட் பார்க்கறதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா, எனக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும். அதிலே இந்த நேச்சுரல்ஸை ரசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வினோ அண்ணா அண்ட் நம்ம திருஜி இவங்களோட நம்ம வந்துட்டு போயிட்டுருக்கோம். லொக்கேஷன் பார்க்கறதுக்கு நான் கூட நினச்சேன் அரியலூரில் அவ்வளோ பெருசாக என்ன இருக்க போகுது அப்படின்னு. நேச்சுரல்ஸ்க்கு நிறைய நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அவங்க சொன்ன இடம் வந்துட்டு ஸ்கூல் அப்படி சொன்னாங்க. ஸோ ஸ்கூலில் அந்த அளவுக்கு நமக்கு இடம் இருக்குமா என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே போனேன். ஆன் தி வே ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக அழகாகவே இருந்தது. அண்ட் டபுள் சைடுமே வந்துட்டு இந்த சவுக்கு மரம், தென்னை மரம், இது பனை மரம், சவுக்கு மரம், இந்த மரம் தான் நிறைய அந்த சைடு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு பார்க்குறச்சு இவ்வளோ பெரிய ஸ்கூல் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கண்ணு கெட்டின தூரம் எந்த கடையுமே இல்லை, இங்கே வந்து ஸ்கூலா அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்கூலோட ஒரு ஸ்பெஷல் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டுருக்கோம். இந்த ஆடிட்டோரியத்துக்கு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500, 600 மெம்பர்ஸ் வர மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துட்டு எல்லாம் விசிட்லாம் செக் பண்ணி முடிச்சிட்டோம். பட் நான் அப்டேட் கொடுக்கல பிகாஸ் நம்ம ஈவெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் கொடுக்குறேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஸ்கூலில் வந்துட்டு நிறைய குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். இந்த ஸ்கூலில் வந்துட்டு நாங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் ஆன் தி வேல ஃபேக்ட்ரிலாம் இருந்தது. இப்போ நம்ம ஷூட் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நொச்சிக்குப்பம் சொன்னேன் இல்லையா, நொச்சிக்குளம், நொச்சிக்குளம் இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த வீடு வந்து அவ்வளோ கிராண்ட் லுக்காக இருந்தது. ஃபினிஷ்டாக இருந்தது. என்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ராஜநிலை, ராஜகதவெல்லாம் வந்து தேக்கிலேயே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து என்ட்ரி ஆனோனே ஒரு குட்டி வராண்டா ஹால் மாரி இருந்தது. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ்டர் பெட்ரூம் இருந்தது. மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்டு லெட்டின் பாத்ரூமோட இருந்தது. அண்ட் கிச்சன் இதுதான். இந்த கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா, டபுள் பவுல் சிங்க் இருக்குது. அண்ட் இந்த கிச்சனில் டிசைன் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் கிச்சனில் ஸ்பைஸ் யூனிட் அண்ட் சாஃப்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே அதுதான். அண்ட் சாஃப்ட் டச் வின்ச்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லை, இவங்க வந்து இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எதுக்கு ஷூட் வந்திருக்கேன் அப்படின்னா, ஸ்மார்ட் இன்டர்லாக் பிரிக்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்களுக்கு தான் நாங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம ஹாலில் இருந்து நம்ம வந்து டெரஸ் ஏறுறதுக்கும் அதுதான் ஸ்டெப்ஸ் என் பின்னாடி இருக்கிறது. அண்ட் இதுதான் வந்து கிச்சன். இந்த கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செமி மாடுலர் கிச்சன். டபுள் பவுல் சிங்க் இருக்குது. அண்ட் ஸ்பைஸ் யூனிட் இருக்குது. அண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாஃப்ட் இன்ச்சஸ் இருக்குது. ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அண்ட் ஸ்டெப்ஸ்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஈஸ்ட் ஃபேஸ் விண்டோ இருக்குது. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா, டைரெக்டாக நமக்கு வந்து ஹாலுக்கு வந்துட்டு சன்ரைஸ் வர மாதிரியான ஒரு ப்ரொவிஷனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டீரியர் ஒர்க்ஸ் அண்ட் சீலிங் ஒர்க்ஸ் இது எல்லாமே இவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க ஓவராலாக. உங்களோட இடம் இருந்ததுன்னா ஓகே. அப்படி இல்லை, நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம், கட்டுறதுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னாலும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணி அவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க. அண்ட் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோன்னு சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒர்த்தபுளாக இருக்குது. இப்போ நான் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த வீடு வந்து ஜஸ்ட் 22 lakhs ஒன்லி. அண்ட் எல்லாமே குவாலிட்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் ரெடிமேட் டோர். இது வந்து ரெடிமேட் டோர். நம்ம ராஜநிலை, ராஜ டோர் அண்ட் விண்டோஸ்லாம் வந்துட்டு தேக்கில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த இன்டர்லாக் பற்றி எனக்கு ரொம்ப டவுட் இருந்தது. ஓகே, நம்ம வந்து இன்டர்லாக் சிஸ்டம் எப்படி இருக்கும், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்கே எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோ நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே அங்கே ஷூட்டை முடிச்சுட்டு நாங்கள் பேக் பண்ணிட்டோம். பேக் பண்ணி இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அவங்களோட கம்பெனிக்கு ப்ராடக்ட் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம்.
அந்த வேளை நாங்க அப்படியே எப்பயும் போல அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு, ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு, அப்படியே பார்த்துட்டு போனோம். இங்க அரியலூர்ல அங்கங்க குட்டி குட்டியா குளம், குட்டை இது எல்லாமே இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு வில்லேஜ்லேருந்து நம்ம இன்னொரு ஏரியாவுக்கு போக போறோம். எங்க போக போறோம் அப்படின்னா, கீழப்பள்ளூர் நம்ம அ ஜெயங்கொண்டம் இருக்கு இல்லையா? ஜெயங்கொண்டம் பைபாஸ்ல போயிட்டுருக்கோம். நியூ சிதம்பரம் பைபாஸ் ரோட்ல தான் இப்ப நம்ம போயிட்டுருக்கோம். இதில போனோம் அப்டின்னா, உங்களுக்கு வந்து லெஃப்ட்ல வந்து ஒரு ஏரியா கட் ஆகுது. ஸோ, இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். உள்ளுக்குள்ள வந்தோம். பார்க்கறதுக்கு ஸ்பேஸ் நெறைய இருக்கு. இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து இந்த கம்பெனில ஒர்க் பண்றாங்க அப்டின்னாங்க. அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்டின்னா, சில்லுன்னு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ, சில்லுன்னு இருந்தது. அண்ட் இத எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்டின்னா, இந்த மாரி தொட்டியில அந்த கல்ல வந்து உள்ள வச்சு மேனுஃபேக்சர் பண்றாங்க. கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒரு கல்ல வந்து அதாவது செட்டா வச்சு கல்ல வந்து உருவாக்குறதுக்கு 6 நாள் தேவைப்படுது அப்படின்ற மாரி சொன்னாங்க. இப்ப இந்த இருக்கு இல்லையா குட்டி ரூம், இந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2,00,000க்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில வந்து சிமெண்ட் நமக்கு கம்மி, ஆள் கூலி கம்மி, அண்ட் நமக்கு டைமிங் ரொம்ப கம்மி. அட்வான்ஸ்டு மாடலா எல்லாரும் போயிட்டுருக்கோம். ஸ்மார்ட்டா யோசிச்சுட்டுருக்கோம் மக்கள். ஸோ ஸ்மார்ட்டா யோசிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் இன்டர்லாக் ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். அண்ட் அங்கங்கலாம் ஷூட் முடிச்சுட்டு நான் வந்து அகைன் பேக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். இந்த ஷூட் முடிச்சுட்டு இந்த வீடியோஸ் வந்துச்சு அப்படின்னா, நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் இதிலேயே. அண்ட் நாங்க வந்து பேக்கப் பண்ணிவிட்டு இப்போ எகைன் நான் வந்துட்டு முடிச்சுட்டு நாங்க எங்க ஏரியாவுக்கு கிளம்பி பஸ்ஸை பிடிச்சு வந்துட்டுருக்கேன். அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சிமெண்ட்டு, செங்கல் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வீடு கட்ட முடியும் அப்படிங்கிறத தாண்டி, நம்ம அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளால வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் மக்களே. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நீங்க வந்து ஒரு குட்டியா ஆஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இல்ல சின்னதா ஏதாவது ஒரு தோட்டத்து வீடு இது மாரிலாம் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் நமக்கு வந்துட்டு அமௌண்ட் சேவ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். குவாலிட்டிய வந்து ஹை பண்ணி ரேட்ல வந்துட்டு நம்ம கம்மி பண்ணி தராங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லவ் யூ ஆல் மக்களே. டாடா பாய்.